நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில், அதாவது எங்கள் வீட்டில் அந்த பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பி இருந்தது. அந்த கம்பிக்கு நடுவால் வந்து பாம்பு வந்து சுருண்டுட்டு இருந்தது. அதை வந்து கொஞ்சம் கம்பில் வந்து எடுத்து விட்டோம். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அடசலாக இந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா பாம்பு வந்து தங்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த தவளை, தேரை எல்லாம் சொல்லுவாங்க, தவளை மாதிரியே இருக்கும் தேரை, இந்த மாதிரி அதிகமாக இருந்ததுன்னா பாத்ரூம் வந்து அதிகமாக இருக்கும் கிராமங்களில் பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை பிடிக்க வந்து இந்த பாம்பு வந்து வரும். பூச்சி இதெல்லாம் பிடிக்க வந்து இந்த பாம்பு வந்து இந்த மாதிரி வரும். இப்போ எடுத்தாச்சு, வெளியே எடுத்தாச்சு. அது வந்து கம்பி சுற்றிட்டு இருந்ததுனால அது லேசாக அந்த முதுகில் மட்டும் லேசாக அடிபட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு போய் தூரமாக போட்டு வந்துட்டோம். அது பாட்டுக்கு போயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு போனோம், நான் இல்லை, அங்கே வந்து போயிடுச்சு. இந்த பாம்போட பேர் பார்த்திங்கன்னா சாரப்பாம்புன்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த பாம்போட நேம் வந்து மாறும். சாரப்பாம்பு, தண்ணி பூச்சி, இந்த மாதிரி கூட இந்த பேர் வந்து சொல்லுவாங்க. பாருங்கள், இப்போ வந்துட்டு கம்பை வச்சு லேசாக அசையும் போதே தெரியுது பார்த்தீங்களா, அது பாட்டுக்கு வந்துட்டு நலியுது பார்த்தீங்களா. அந்த கண்ணெலாம் பார்த்திங்கன்னா தெரியுதா, அப்படியே நல்லா நம்மளே பார்க்குறது பார்த்தீங்களா. நல்லா கண் இருக்கிறதுலாம் நல்லா வந்து கண் அப்படியே நம்மளை பார்க்குற மாதிரி தெரியுது. இதை எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நான் ரொம்பவுமே பயந்து தான் எடுத்தேன். அதாவது நான் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 10 அடிக்கிட்ட தள்ளி நின்று தான் எடுத்தேன். அது க்ளோஸ்அப்பில் காமிச்சு தான் நான் வந்து எடுத்தேன். அந்த வந்து மேக்ஸிமம் யாரும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணாதீங்க. நான் எடுக்கும் போதே ரொம்ப வந்து கவனமாக தான் எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதனோட விஷம் வந்து ரொம்பவுமே ஆபத்தானது தான். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாகவே தள்ளி நின்று வந்து நான் வந்து எடுத்தேன். பக்கத்தில் எங்கள் அப்பா இருந்தாங்க, எங்கள் அம்மா எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் தைரியமாக இருந்து எடுத்தேன். ஆனால் எடுக்கும்போது ரொம்ப பயமாக இருந்தது. அந்த உசுறு வந்து அப்படியே இருந்தது. அந்த நாக்கு வந்து அந்த வெளியே நீட்டும் பார்த்தீங்களா, பாவம். அந்த கண்ணு நம்மளே பார்க்குற மாதிரியே இருக்கும். பார்த்தீங்களா, கண்ணு தெரியும், அப்படியே நல்லா அதை முழிச்சு அப்படியே பார்க்குது பார்த்தீங்களா கண்ணு. இந்த பாம்போட நீளம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 அடிக்கிட்ட இருக்கும். இந்த பாம்பு பார்த்திங்கன்னா நல்ல குண்டாக வந்து வரும். எப்படியும் ஒரு 5 இன்ச்சுக்கிட்ட வந்து வரும். நல்ல குண்டாக வரும். நீளம் பார்த்திங்கன்னா 5 அடி வரைக்கும் நல்ல வளரக்கூடியது. நல்ல நீளமாக தான் இருக்கும். நம்ம இப்படி சுருண்டு கிடக்கிறனால அவ்வளோ அவங்களுக்கு தெரியல. நாங்கள் அப்படியே வெளியே தள்ளி கொண்டு போய் நான் மணலில் போடுவோம் பாருங்கள். மணலில் போடுவோம். அந்த சூட்டுக்கு வந்து அப்படியே சுருளும். மேக்ஸிமம் வந்து பாம்புலாம் பார்த்திங்கன்னா அந்த சூடு வெயிலுக்கு வந்து வெளியவே வராது. ஏன்னா நம்ம மழை காலம் இந்த போது தான் இந்த பாம்பு, தேள், புறா இது மாதிரிலாம் நம்ம அதிகமாக பார்க்க முடியும். மித்த காலத்தில் வந்து அவ்வளோ வெளியே வராது. ஏன்னா பாம்புக்கு பொறுத்த வரைக்கும் வந்து வெயில் வந்து சுத்தமாக பிடிக்காது. மழை பெய்யும் போது இந்த வெயில் டயர்லாம் பார்த்திங்கன்னா செங்கல் இந்த மாதிரி கல்லில் எடுக்கல அந்த விறகு இதெல்லாம் நல்லா கொட்டி கீழே கிடந்ததுன்னா அந்த கீழே போய் நல்லா வெதுப்பாக இருக்கும் இல்லையா, அங்கே தான் வந்து அந்த பாம்பு வந்து குடியிருக்கும். கல்லெல்லாம் எடுக்கும்போது பார்த்து கவனமாக எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா அந்த வால் வந்து இது பண்ணுது பார்த்திங்களா, அந்த சூடு ஹீட்டு தாங்க முடியாமல் வால் வந்து அசைவு கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா அசைது பார்த்திங்களா. ஏன்னா நல்ல ஹீட்டு இருந்ததுனால மணலில் வந்து இந்த மாதிரி அசைவு கொடுத்தது. அதோடு நாங்கள் வந்து கொஞ்சம் தூரமாக தூக்கி போட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து வீட்டுக்கு வந்து நான் வந்துட்டேன். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபோட்டோ. அதனோட ஃபோட்டோ தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். நான் வந்து ஃபோட்டோ எடுத்தேன், அதான் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குருட்டு பாம்புன்னு சொல்லுவாங்க. கீழே இது பார்த்திங்களா, நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்திங்கன்னா தெரியும். கீழே நெளியுது பார்த்திங்களா பாம்பு மாதிரியே. இதுவுமே ரொம்ப ஆபத்தானது. இந்த குழந்தைகள்லாம் இருக்கும் போது நம்ம வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து எப்போவுமே குழந்தை பக்கத்துலேயே இருக்கணும். ஏன்னா நம்ம வந்துட்டு வச்சுட்டு பேசாமல் போயிடும். அது ஏதோ அசைவுனால இந்த குழந்தைகள் போய் எடுக்கும், வாயில் வைக்கும். அந்த மாதிரி கூட நிறையவே நடக்கும் கிராமங்களில். அதனால் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். அசைஞ்சு எவ்வளோ வந்து நல்லா சிலிண்டர் வந்து ஓரளவு ஹீட்டாக இருந்ததுனால அதனால் போக முடியல. அதனால் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து இந்த பதிவு எடுத்துகிட்டு வந்து தள்ளி விட்டுட்டோம்.
பக்கத்தில் எறும்பு ஒன்று போகுது பாருங்கள். மேலே வந்து அதனால் போக முடியாது அவ்வளோவா. குருட்டு பாம்புன்னு சொல்லுவாங்க இதை வந்துட்டு, கண்ணு தெரியாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். மண்புழு இருக்கு இல்லையா, மண்புழுவோட அந்த நீளம்தான் இருக்கும். ரொம்ப வந்து ஒல்லியாக குச்சியாக ரொம்ப வந்து ஒல்லியாக தான் இருக்கும். இதை அவ்வளோவா மேக்ஸிமம் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த பூச்சி வந்து அவ்வளோவா யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இது ரொம்ப ரேர் தான் அந்த இதெல்லாம் பார்க்குறது. பார்த்தீங்களா எவ்வளோ வந்து அசைஞ்சிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து அடித்தாலும் அவ்வளோவா சாகாதுன்னு சொல்லுவாங்க. அடித்தாலும் வந்து நல்லா அந்த வலுவலுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பாம்பு பார்த்திங்கன்னா அதே தான் நம்ம முன்னாடி எடுத்தோம்ல மணலில், அதே தான். ஃபோட்டோ தான் நான் வந்து நல்லா நிறைய ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சேன். நல்லா அந்த வெயிலில் எடுக்கும் போது தான் நல்லா தெரிஞ்சது, அதனோட கலர் அது எல்லாமே நல்லா தெரிஞ்சது. அதனால தான் நான் வந்து நல்லா ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சேன். இது ஃபுல்லாகவே. ஆனால் இந்த பதிவுலாம் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்கணும். ஆனால் எடுக்காதீங்க, மேக்ஸிமம் எடுக்காதீங்க. ஏன்னா வந்து இது பக்கத்தில் அடிப்பட்டது, முதல்ல லேசாக அடிப்பட்டதுனால எடுத்தோம், இல்லைன்னா எடுத்துருக்க மாட்டோம். பாம்பை வந்து மேக்ஸிமம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அடித்தாலே வந்து நம்மளுக்கு வந்து அந்த பழிவாங்க என்னமோலாம் சொல்லுவாங்க. அதனால் மேக்ஸிமம் நாங்கள் அடிக்க மாட்டோம், விரட்டி விட்டுருவோம். அது நம்ம சொல்லுவாங்க, நம்ம எதுவும் பண்ணாத வரைக்கும் நம்ம எதுவும் பண்ணாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து மேக்ஸிமம் பாம்பெல்லாம் அடிக்காதீங்க. அவ்வளோதான். என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த பதிவை முழுமையாக பார்த்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாருங்கள், இப்போ வந்து அவ்வளோதான் முடிஞ்சுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபோட்டோ தான், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ஃபோட்டோ தான். நான் ஃபுல்லாகவே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்து காமிச்சேன். அவ்வளோதான். என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.